ஹலோ 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 ஓகே ஓகே அண்ணா எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. ஐயா 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 பெரியவர் அப்படியே அமைதியாக எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. மீண்டும் எங்களது நிகழ்ச்சி தொடர்கிறது. தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போக வேணாம். தம்பி ரொம்ப சந்தோஷம். முதல்ல கூப்பிட்டோடனே வந்த நம்ம தம்பிக்கு எல்லாரும் சார்பாக ஒரு முறை கை தட்டிடுங்க. ஒரு மேடைக்கு கூப்பிட்ட உடனே வரதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தம்பி உன் பேர் என்ன சொன்ன? ஹரிஷ். ஹரிஷ் நல்லா சத்தமா பேசு. மைக்கில் வாலிபர் இருக்காரு. ஹலோ சொல்லி பாரு. ஹலோ 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 அப்படி சொல்லு. சரி ஆத்தா ஜெக்கம்மா மறுபடியும் கூப்பிட்டுருவோம். ஜெக்கம்மா தாயே தாயை கூப்பிடுங்க. நீ எதனால இந்த பையனை பொம்பளை பிள்ளைய மாத்துறதுக்கு வெளியில வரமாட்டேங்கிற? இவன் 3 குத்தம் பண்ணிருக்கானா? 3 குத்தமா? என்னென்ன குத்தம்? அப்படியே இந்த கேக்குறேன். டேய் தம்பி 3 குத்தம் பண்ணிருக்கேன், அதனாலதான் ஆத்தா வரமாட்டேங்குது. என்னென்ன குத்தம் தெரியுமா? என்ன குத்தம் கேட்டா? சாப்பிடும் போது வாய் ஆணு பொழக்குதா? சத்தமா சொல்லு. பொழக்குதுன்னு சொல்லு. பொழக்குதா இல்லையாடா? முதல் குத்தம்டா. 2வது குத்தம் நீ ஒண்ணு கிடைக்குமா? நொறுநூறா வருதாடா? வருதான், பாத்துக்கிட்டே அடிக்கிறான் போல இருக்கு. 2வது குத்தம்டா. 3வது குத்தம் நீ தூங்கும்போது கண்ணு 2 மூடுதானா? 3 குத்தம்டா. அதனாலதான் ஆத்தா வரமாட்டேங்கிறான். இந்த ஆத்தா இந்த 3 குத்தம் போனோம்னா என்ன பண்ணணும்? அப்படியா? இந்த சாமிக்கு காவு வேணுமாண்டா? என்ன காவு வேணும் சாமின்னு கேளு. கேளு என்ன காவு வேணும் சாமின்னு கேளு. காவு வேணும் சாமி. என்ன காவு வேணும் சாமின்னு கேள்றா. என்ன காவு வேணும் சாமி? சாமிக்கு குஞ்சு வேணுமாண்டா? குஞ்சு இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை? 1. சத்தமா சொல்லு. எத்தனை? 1. சின்னதா பெருசா சொல்றா? சின்னதா பெருசா? குஞ்சு கருப்பா செவப்பாடா? கருப்பா செவப்பா? சத்தமா சொல்லு. கருப்பு. குஞ்ச கடிச்சா ரத்தம் வருமா வராதா? ரத்தம் வருமா வராதா? குஞ்சு எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? உள்ள வச்சிருக்க. உள்ள வச்சிருக்கியா? ஏதோ ஒரு இடம் இருக்கும் போல இருக்கு. உன் குஞ்சப்ப மாத்துறா. காலை விரிச்சுடா. ஓம் அதே மாதிரி நிக்கிறான்டா. பொசிஷன் திரும்பி நில்ல. திரும்புடா. ஓம் கிரீம் கிளீம் ஐஸ்கிரீம். இவன பொம்பளை பிள்ளை ஆக்கிரு. அவன் பெருமுச்சு. தம்பி எவ்வளவு அழகா பொம்பளை பிள்ளைய மாத்தினா. சும்மா கிண்டல் பண்ண நக்கல் பண்ண கூடாது. அவன் எங்க பொம்பளை பிள்ளைய மாறினா? உங்களுக்கு தெரியுதா? இல்ல பொம்பளை பிள்ளைய மாறல. தம்பி நான் என்ன சொல்றேன் அவுத்துட்டு காட்டுறேன். தம்பி கூப்பிட்டோடனே வந்துட்டாப்ல ஹரிஷ் அவர்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடிப்படி வியாபாரம் பண்றீங்க. உங்களை காதல் பண்றேன். அப்படியே காதல் பண்ணிருக்கீங்களா? காதலா? எங்க அண்ணனை கேட்கணும். அண்ணன் அண்ணன் யாருமா? முகதன். நீங்க 4 பேர் அண்ணா? ஆமா நாங்க டோட்டோ வீட்டுக்காரி. டோட்டோ வீட்டுக்காரி. வீட்டுக்காரிங்க. ரோட்டாப்பு சேலக்காரி. ரோட்டாப்பு சேலக்காரி. காரி நீ கெட்டுமா போகட்டுமா? நான் நீ கெட்டுமா போகட்டுமா? அவன் போக சொல்றான் பாருங்க. வந்தாலும் வடி மதுரை சுண்ணாம்பு தாடி. கண்ணாடியை கல்விட்டு முதலாளியா? இந்த கண்ணாடி எப்படியா முதல்ல? கண்ணாடி போட்டா கண்ணு கேட்டா கண்ணாடி சுண்ணாம்பு தாடி.
ஆடுறதை விட தனித்தனியா அது போடு. வந்து நிக்கணும். அந்த மாதிரி வந்து அடிக்கணும். வந்து நிக்கணும். ஆயா அதே மாதிரி வந்து நிக்கணும். எப்படி சலிப்பாடுற மாதிரி இருக்குல்ல? எவ்வளவு அழகா காட்டு துர்கா. நீங்கெல்லாம் ஏன்டா தெரியுங்க? அந்த பாட்டு காட்டு ரோசா காட்டு ரோசா தானே வரும். அன்னைக்கு ரோசா வந்துச்சு, இன்னைக்கு யாரு வந்திருக்கா? அதான் காட்டு சொல்றேன். காட்டு துர்கா காட்டு துர்கா போ. இவ்வளவு திறமை இவ்வளவு நாள் எங்க மச்சா வச்சிருந்தீங்க? அங்கிட்டு ஓரமா வச்சிருந்தேன். இதே மாதிரி அறிவுக்கு சூடு இருக்கான்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரத்தா அவனுக்கு மண்டக்கணமா இருந்தா என் மச்சான பார்த்து வந்து அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கான்னு கேட்டேன். நிறைய கிடைச்சு. இப்ப என் மச்சான் இதே மாதிரி இப்ப இந்த பிள்ளை காலை தூக்கி இதே மாதிரி காலை தூக்கும். ஏன்னா காலை தூக்குறப்ப அவன் யூடியூப்ல எடுக்கணும். யூடியூப்ல எடுக்கணும் அவ்வளவுதானே. என் மச்சான் இப்ப அந்த பிள்ளை காலை தூக்கி. ஆமா இல்ல அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கா இல்லையா? அப்படி கேளுங்க மரியாதை. பொண்ணேதான் கேட்கிறேன். ஏன் அப்படி கொஞ்சம் போராட்டல பாருங்க. என்ன இவ்வளவு நல்ல பப்பு நடத்த சரியா லொப்ப பயில போல இருக்க. போட்டியாட்ட நீ என்ன வினாடியா? சரி அடுத்துட்டாடு உருட்டுட்டாடு போய் போய் பொம்பளை பிள்ளை காலை தூக்கியாரு சொல்ற உனக்கு வெக்க மான சூடு சொன்னல. ஏழு அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கா இல்லையா? இது என்ன நாடியாது? இந்தியா தாய்நாடு. தாய்நாடு தமிழ்நாடு. இந்த பொம்பளை பிள்ளை யார் நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பிதான். நம்மள நம்பிதான் வந்திருக்கு. எப்ப நாளும் பாத்துருக்காங்க யாரு? ஆத்தா நம்ம தங்கச்சிய அக்கா எல்லாம் உட்காந்து பாத்துருக்காங்க. அத்தா அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. போய் போய் இந்த பொம்பளை பிள்ளை காலத்துக்கு காட்ட சொல்றேன். உனக்கு வெக்க மான சூடு சொன்னல அது பாத்துக்காங்க தம்பி காமராஜ். ஒத்த காலத்துக்கு எவ்வளவு லொப்ப பேல இருப்பவளுக்கு நல்ல பொம்பளை சரி லொப்ப பொம்பளா இருப்பவளுக்கு ஆளை பாருங்க. நல்ல பப்பன சரி லொப்ப பேல போயா முதல்ல நீ போயா முதல்ல நீ போயா முதல்ல இங்கிட்டு போயா முதல்ல ஆளு மூஞ்சி போகட்ட பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கால சொல்ற நீங்க வந்து பேசி அமெரிக்கா வாங்க போய் அட போட்டியாட்டம் படுத்துட்டாருங்க உருண்டுட்டாருங்க. போய் ஒரு பொம்பளை பிள்ளை காலத்துக்கார சொல்ல உனக்கு வெக்க மான சூடு சொல்லுங்க. இங்க வாயா பூரி பண்ணிடாம இங்க வாயா. ஆமா போய் போய் பொம்பளை பிள்ளை காலத்துக்கார சொல்ற உனக்கு அறிவில்லையா முதல்ல? நீ அக்கத்தை கொஞ்சம் பிறந்திருக்கியா முதல்ல? உட்காரியா முதல்ல? அம்மா தங்கச்சி அண்ணன் உனக்காண்டி நான் இருக்கேன் சரியா? ஆமா அவன அக்கா தங்கச்சோட பிறந்திருந்தா அந்த அருமை தெரியும். ஆமா அது ஒத்த காலத்து ஒத்த காலத்துல ரொம்ப அறிவில்லை. அம்மா தங்கச்சி நான் அண்ணன் சொல்லனா நீ ஒத்த காலம் தூக்காடாம ரெண்டு காலம் தூக்காடுங்க. எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயா ஐயா இது என்ன நாடு? தாய்நாடு. இந்த பிள்ளை ரெண்டு காலையும் இருக்கும். ஆமா சூப்பரா இருக்கும் தெரியுமா?
பெண்கள் நாட்டின் கண்கள் இந்த பிள்ளை 2 காலையும் தூக்கும். அடி நொறுக்கி எடுக்கணும். இந்த பிள்ளை யார் நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பி தான் இருக்கு. இந்த பிள்ளை 2 காலையும் தூக்கும். சூப்பரா இருக்கு. என்ன ஒரு வாரம் ஸ்டாக் இருக்கு முளைக்க. பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து அசிங்க. நான் கூட தப்பா ஆகா இந்த மேடையில் தப்பு பண்ணிட்ட முழுக்க மச்சான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இவா துர்க்கா. எந்த மேடையில் இனிமேல் நான் காலத்துக்கு ஆட சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தாலும் சரி. ஏன்னா நான் பேண்ட் போட்டிருக்கேன், இந்த பிள்ளை பாவாடை கட்டி. ஆமா. அதை நம்ம யோசிக்கணும். அதை யோசிக்கணும். மண்டியா குழந்து விட்டுறேன். 2 காலையும் தூக்கம். எந்த மேடையில இனிமே காலத்துக்கெல்லாம் ஆடாத. ஒருவேளை நம்ம ஊர்ல 3 கேமரா ஓடுது அதனால தூக்கி காட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம். கேமரால காலத்தை மாடி ஏறுவாங்கன்னு நினைக்கலாம். அதுக்காக நீங்க ஏன்னா பாவாடை கட்டிருக்கீங்க, நான் பாவாடை கட்டி நான் பேண்ட் போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்க. உங்களால அது முடியாதுல்ல. முடியாது. அண்ணன் ஒரு சின்ன ஒரு யோசனை. சரி. போய் 2 காலையும் தூக்கம். இந்த பாவாடை அவுத்து போட்டுட்டு இந்த துண்டை கட்டி எடுத்து தூக்குங்க. இந்த துண்டை கட்டிட்டு நீ நம்ம கம்பெனி தான் போல இருக்க. 2 பேருமே அப்படி மோசமா இருப்பீங்க. ஆதிகரிடவனே ஆதிகரிடவனே நீலமேக வண்ணா உன்னை அன்னரத்தில் வரவழைத்து 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 ஊற்றினார் செங்குடலே இந்த உலகளந்த மாயவனே 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 கச்சா வரிஞ்சு கட்டி கருப்பா கருங்கச்சே குஞ்சமிட்டார் ஈட்டி இடையிலிட்டார் ஓ இடமாலையே தோழிவிட்டார் வராறு கருப்பர் வராறு இந்த பிள்ளை காலையில காதல் பண்ணுவோம். ஆமா சூப்பர். ஆமா, ஏன்னா காலத்தின் நேரத்தை என்ன செய்யணும். எப்படியே மணி ஆயிடுச்சு, சரியா 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு கொஞ்சம் காலம் தள்ளி வச்சு இருந்தாலும் காதல் ஒரே காதல். நீங்க காதல் பண்ணுங்க, நான் எங்க அண்ணன் நகைச்சுவை நடிகர், ஆமா ரங்கசாமி அப்படின்னாவே நத்தத்த பகுதியில் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அண்ணன் ரங்கசாமி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரு ஒரு உற்சாகப்படுத்திட்டு உறுதுணையா இருந்துகிட்டு இருக்காரு. நன்றி. நீங்க காதல் பண்ணுங்க. உங்க மேல காதல் எப்படி Thank you.
வந்துருச்சு. 12 மணிக்கே போயிருக்கணும். ஒரு நம்பர் நம்ம கூட நின்றுருக்கான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? எப்ப 1500 கூட கொடுக்கணும்னு தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல, போக போகுதுங்கிறது. பொம்பளைக்குள்ள போனா என்ன? போனா என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா தேவை? என்ன தேவை? பணம் மட்டும்தான். ஆமா. இந்த உலகத்தில் சிவனின்றி அணுவும் அசையாது அன்று. சிவனின்றி அணுவும் அசையாது அன்று. ரூபாய் நோட்டின்றி சிவனே அசைய மாட்டான் என்று. அப்ப பாருங்க, காசுக்கு எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா? சொந்த பந்தம், மாமா மச்சான், அண்ணன் தம்பி எல்லா உறவும் நம்ம கூட இருக்கணும்னா நமக்கு தேவை பணம் மட்டுமே. இந்த பணத்திற்காக ஒரே ஒரு பாடல் பாடிட்டு அடுத்த ஆளு நடக்காதவன் மனிதனில்லே, திளைக்கும் மனிதனில்லே. பணம் வந்தியிலே குணக்கும் பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, திளைக்கும் மனிதனில்லே. பணம் வந்தியிலே குணக்கும் பையிலே. பெரியக்கா அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக 120 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அருமையா நகைச்சுவை நடிகர் PR ரெங்கசாமி, BM ரெங்கசாமி நகைச்சுவை நடிகர் அவர்கள் சார்பாக 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம்.
மாவட்டம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு ஒரு படிப்பு தாழ்வு கேட்டு விடுகிறோம் ஐயா அவங்க. காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பெரியநன் பெரியக்கால் கோவில் பங்காளிகள் சார்பாக மரியாதை செய்யப்படும். நல்லா கைத்தட்டுங்க. உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு.